டைட்டானிக் RMS டைட்டானக் என்ற பெயர் உலக வரலாற்றில் புகழ்பெற்ற ஒரு பயணிகள் கப்பலாகும். இது 1912ஆம் ஆண்டு தனது முதல் பயணத்தின் போது மூழ்கியதை நினைவுகூர்கிறது. இதோ அதன் முக்கியமான வரலாற்று பகுதிகள். 1. கட்டுமானம் மற்றும் வடிவமைப்பு. டைட்டானிக் கப்பல் 1909 முதல் 1911 வரை காலப்பகுதியில் ஹார்லாண்ட் மற்றும் வூல் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் பில்ஃபாஸ்டில், அயர்லாந்து கட்டப்பட்டது. இது ஒலிம்பிக் வகையைச் சேர்ந்த 3 கப்பல்களில் ஒன்றாகும். 2. பயணம் தொடக்கம். டைட்டானிக் தனது முதல் பயணத்தை 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 10 அன்று இங்கிலாந்தில் உள்ள சவுதாம்ப்டனில் இருந்து தொடங்கியது. இது பிரான்சின் சேர்போர்க் மற்றும் அயர்லாந்தின் வீன்ஸ்டவுன் வழியாக நியூயார்க் நகரை நோக்கி பயணித்தது. 3. மூழ்குதல். ஏப்ரல் 14, 1912இல் கப்பல் வடக்கு அட்லாண்டிக் சமுத்திரத்தில் ஒரு ஐஸ்பெர்க்குடன் மோதியது. இந்த மோதல் கப்பலை பெரிதும் சேதப்படுத்தியது, மேலும் அது ஏப்ரல் 15ஆம் தேதி முற்றிலும் மூழ்கியது. 4. உயிரிழப்புகள். இந்த விபத்தில் 1500க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் குழுவினர் மரணம் அடைந்தனர். இது ஒரு மிகப்பெரிய கடல் விபத்து என கருதப்படுகிறது. பாதுகாப்பு வசதிகள் குறைவாக இருந்தது மற்றும் அவசர நிலை நடைமுறைகள் போதுமானதாக இல்லை. 5. மூழ்கிய கப்பல். 1985ஆம் ஆண்டு ராபர்ட் பாலார்டு தலைமையிலான குழுவினரால் டைட்டானிக் கப்பல் சமுத்திர தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கப்பலின் வரலாற்று முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்தது. 6. சமூக விளைவுகள். டைட்டானிக் விபத்து கப்பல் பாதுகாப்பு விதிகள் மற்றும் நடைமுறைகளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. அத்துடன் 1914ஆம் ஆண்டு சோலாஸ் சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சீ சர்வதேச ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. டைட்டானிக் விபத்தினால் உருவாகிய சமூக விளைவுகள் மற்றும் அதன் மறு களத்தை கண்டுபிடித்தல் மூலம் இதன் வரலாறு காலம் தாழ்ந்தாலும் மக்களிடையே மிகுந்த அக்கறையையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. டைட்டானிக் கப்பலின் வரலாற்று விரிவாக பார்க்கும்போது பல விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். கட்டுமானம் மற்றும் தொழில்நுட்பம். 1. மிகப்பெரிய கப்பல். டைட்டானிக் அதன் காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய மற்றும் சிறப்பான கப்பலாகும். இது 882.5 அடி நீளமும் 92.5 அடி அகலமும் 175 அடி உயரமும் கொண்டது. 2. உயர்ந்த தொழில்நுட்ப வசதிகள். டைட்டானிக்கில் அதிநவீன பொருட்களும் வசதிகளும் இருந்தன. அதில் சிறந்த முதல்தர மற்றும் 2ஆம் வகுப்பு அறைகள், பெரிய ஜிம்மியம், நீச்சல் குளம், நூலகம் மற்றும் உணவகம் போன்ற வசதிகள் அடங்கும். விபத்து மற்றும் மீட்பு முயற்சிகள். 1. ஐஸ்பெர்க் மோதல். 1912 ஏப்ரல் 14 அன்று ராத்திரி காலை 11:40 மணியளவில் கப்பல் ஒரு பெரிய ஐஸ்பெர்க்குடன் மோதியது. இந்த மோதல் காரணமாக கப்பலின் பக்கவாட்டில் நீண்ட பிளவுகள் ஏற்பட்டன. 2. மூழ்குதல். மோதலின் 2:40 டைட்டானிக் முழுமையாக மூழ்கியது. இது ஏப்ரல் 15 அன்று அதிகாலை நள்ளிரவு 2:20 மணிக்கு நடந்தது. 3. மீட்பு முயற்சிகள். SS காப்பேதிய என்ற கப்பல் டைட்டானிக்கின் அவசர காப்பு சிக்னல்களை பெற்றுக்கொண்டது மற்றும் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து சென்று மூழ்கிய கப்பலிலிருந்து உயிர்வாழ்ந்தவர்களை மீட்டது. இது 700க்கும் மேற்பட்டவர்களை பாதுகாப்பாக மீட்டது. சமூக மற்றும் கலாச்சார தாக்கம். 1. பாதுகாப்பு விதிகளின் மாற்றங்கள். டைட்டானிக் விபத்து கடல் பாதுகாப்பு விதிகளில் பல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. அனைத்து பெரிய கப்பல்களும் போதுமான கட்டவுட்படகுகள் லைஃப் போட்ஸ் வைத்திருக்க வேண்டும் என்பதும் 24 மணி நேரமும் வினாடி வினாடி வானொலி சேவை இருக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டது. 2. கலை மற்றும் ஊடகங்கள். டைட்டானிக் விபத்து பல நூல்களிலும் திரைப்படங்களிலும் ஆவணப்படங்களிலும் பிரதிபலிக்கப்பட்டுள்ளது. 1997ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேமரூன் இயக்கிய டைட்டானக் திரைப்படம் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. 3. நினைவுச் சின்னங்கள். டைட்டானிக் விபத்தை குறிக்கும் நினைவுச் சின்னங்கள் பல்வேறு நாடுகளில் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்நிகழ்வு வரலாற்றில் மறக்க முடியாததாக மாறியுள்ளது. 4. விபத்து ஆய்வுகள். பல ஆண்டுகளுக்கு பிறகும் டைட்டானிக் விபத்து குறித்த ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன.
1985 இல் ராபர்ட் பாலார்டு தலைமையிலான குழுவால் கப்பலின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டபோது இது உலகளாவிய ஆர்வத்தை மேலும் தூண்டியது. டைட்டானிக் கப்பல் மற்றும் அதன் விபத்து இதுவரை பல்வேறு துறைகளில் முக்கியமான தாகும்.